வார்த்தைகள் பற்றின ஒரு சின்ன கதையை நான் சொல்ல போகிறேன். ஒரு பணக்கார வியாபாரி ஒருத்தர் ரொம்ப விலை உயர்ந்த பரிசு பொருட்களோட ஒரு குருவை பார்க்குறதுக்காண்டி வருவாராம். அந்த குருக்கிட்ட அந்த பரிசு பொருட்களை கொடுத்துட்டு, நீங்கள் ஒரு காகிதத்தில் எங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எங்களை தலைமுறை எல்லாமே நல்லா இருக்கணும், நாங்கள் நல்லா முன்னேறணும், நல்லா மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது தகுந்த மாதிரிக்கே நீங்கள் ஏதாவது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உங்கள் கையால் எழுதி அந்த காகிதத்தை எங்கிட்ட கொடுங்க. நான் இல்லாமல் என்னோடய குடும்பம், என்னோடய பரம்பரை இந்த காகிதத்தை பொக்கிஷமாக பாதுகாப்பாங்க. அதனால் உங்கள் கைகளால் எங்களுக்கு எழுதி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாராம். குருவும் அது தன்னோட சிஷியர்கள்ட்ட ஒரு காகிதத்தை கொண்டு வர சொல்லிட்டு, தந்தை இறக்கிறான், மகன் இறக்கிறான், பேரன் இறக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இந்த காகிதத்தை அந்த பணக்கார வியாபாரிகிட்ட கொடுப்பாராம். இதை பார்த்தோன்னே அந்த வியாபாரிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கோபம் என்னோடய தலைமுறைகள் நல்லா வாழணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு எழுதி கேட்டால், நீ என்ன சாகிறதுக்கு எழுதி கொடுத்துருக்க, நீ எல்லாம் ஒரு குருவா அப்படின்னு சொல்லி திட்டுவாராம். அதுக்கு அந்த குரு பதில் சொல்வார், தந்தை இறக்கிறான், மகன் இறக்கிறான், பேரன் இறக்கிறான். அதாவது நீ இருக்கும்போது உன்னுடைய மகன் இறந்தால் அது உனக்கு ரொம்ப துக்கமான விஷயம். அதுவே உன்னோட பேரன் இறந்தால் அது உனக்கும் உன்னுடைய மகனுக்கும் அது துக்கமான விஷயம். அதனால தான் தந்தை இறந்ததுக்கப்புறம் மகன் இறக்கணும், மகன் இறந்ததுக்கப்புறம் பேரன் இறக்கணும். இதுதான் இயற்கையான வழிமுறை. இதுதான் நான் உண்மையான ஆசீர்வாதம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.